Assalamu alaikum. Hello friends. Welcome to illattharasi. ஈதுல் ஃபித்ர் இஸ்லாமியர்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நாள் இல்லையா? ஸோ இந்த லாக்டவுன் டைமில் ரொம்பவே ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு சட்டுன்னு ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். பாரம்பரியமாக இஸ்லாமியர் வீடுகளில் செய்யக்கூடிய தம்ரூட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்றதுக்கு முதல்ல அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கிறேன். பேன் ஹீட் ஆனதும் 50 கிராம் அளவு பாசிப்பருப்பு, அதாவது தோல் நீக்கின பச்சை பயிரை சேர்த்து நல்ல பொன்னிறமா வரும் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சிவந்து வந்ததும் ஸ்டவ் ஓபன் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு நம்ம வறுத்து எடுத்த பாசிப்பருப்பு இதுல சேர்த்துடலாம். கூடவே ஒரு 50 ml அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா ஊற விட்டுறலாம். இப்படி பண்றதால நம்ம ஸ்வீட்ல சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சாஃப்டா இருக்கும். இப்போ 250 கிராம் டேட்ஸ் எடுத்திருக்கிறேன். இதை இப்படி உள்ள இருக்கிற விதைகளை நீக்கிட்டு இது போல 4-5 துண்டுகளா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு 500 கிராம் வெள்ளை ரவா சேர்த்துக்கிறேன். கூடவே 450 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்க இந்த ரெசிபிக்கு வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட ஒரு சின்ன தேங்காய் இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கிறேன். இது 200 கிராம், இதையும் சேர்த்துடலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற டேட்ஸ், ஊற வச்சு பாசிப்பருப்பு அந்த தண்ணீர் கூடவே சேர்த்துடலாம். இப்ப இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 50 ml அளவுக்கு கண்டென்ஸ் மில்க், 50 ml அளவுக்கு பால் இரண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா 500 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிட்டா போதுமானது. இப்போ இது போல ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டு கலந்து விட்டுக்கலாம். ஒரு வாட்டி கலந்து விட்டு ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்க விரும்பினா சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு 50 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்க விரும்பினா 2 ஸ்பூன் கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வீட்டுக்கு திடீர்னு யாராவது விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னாலும் குழந்தைங்க ஸ்வீட் கேட்டாலும் சட்டுன்னு இதை நீங்க செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஈஸி தாங்க, ரொம்ப குறைவான இன்கிரீடியன்ஸும் கூட. இந்த அளவு கலந்து விட்டா போதும். நீங்க கைகளால கூட பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்திருக்கிறேன். நம்ம கேக் டின்ல கூட இது செய்திடலாம். நான் ஓவன்ல இருக்கிற இந்த ட்ரே தான் எடுத்திருக்கிறேன். இப்ப இது மேல கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிட்டு மேல ஒரு ஆயில் பேப்பர் போட்டுக்கலாம். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பட்டரை இது கூட சேர்த்துடலாம். இந்த அளவு கன்சிஸ்டன்சில இருக்கணும், அப்பதான் பெர்ஃபெக்ட்டா வரும். இந்த மாதிரி சமப்படுத்தி வச்சலாம். இப்போ கொஞ்சமா முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதையும் இந்த மாதிரி மேல சேர்த்துடலாம். இது நீங்க விரும்பினா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட பேக் பண்ணி எடுத்துடலாம். இதை நம்ம ஓவன்ல தான் பேக் பண்ண போறோம். 230 பாகையில சரியா 40 நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா ரெடி ஆகிடும். என்னோட ஓவன்ல கரெக்டா 40 நிமிஷம் தான் ஆச்சு. ஒவ்வொருத்தரோட ஓவனை பொறுத்தும் டைமிங் மாறுபடலாம். பட் இதோட கலர் சேஞ்சஸை வச்சு நம்மளே டைமிங்கை கெஸ் பண்ணிக்க முடியும்.
இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்படியே கொஞ்ச நேரம் ஆற விட்டு இந்த மாதிரி கவுத்தி எடுத்தோம்னா ரொம்பவே ஈஸியா வந்துடும். இப்ப நல்லா ஆறிடுச்சு, கட் பண்ணிடலாம். எவ்வளவு சாஃப்டா வந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. ரவா, சர்க்கரை, பாசிப்பருப்பு, தேங்காய் இது 4 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இருந்தால் போதுங்க. தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி கூட இந்த ஸ்வீட் செய்ய முடியும். பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா டேஸ்ட் இன்னுமே தூக்கலாக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த ஈத் ஸ்பெஷல் தம்ரூட் ரொம்பவே அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.